ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம ஒரு தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களின் கல்பனா ஆஸ்ட்ரோவிலாக்கு மிக்க வரவேற்புங்க. உங்களை சந்திக்கிறதுல ஒவ்வொரு முறையும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தை தருகிறதுங்க. நேற்று இரவு ஒரு சுவாரஸ்யமான யோசனை எனக்கு தோணுச்சுங்க. என்னென்னா, என்னோட சேனலின் பெயரை மாற்றினால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் நம்மளுடைய நிகழ்ச்சிகளின் விருப்பத்திற்கேற்ப புதியதொரு அடையாளத்தை உருவாக்கணும் இல்லைங்களா? அதுக்கோசரம் இந்த மாதிரி யோசிச்சாங்க. அது உங்களுடைய ஆதரவோடு நான் தொடரணும்னு விரும்புகிறேங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கும் எனக்கு கொடுங்க. இது வரைக்கும் கல்பனா அஸ்ட்ரோவிலாக்ன்ற பேரில் இயங்கிட்டு இருந்ததுங்க இந்த சேனலு. இனிமேல் கல்பனா தமிழ் பிளாக்னு சொல்லிட்டு புதிய பெயர் வச்சுருக்கேங்க. இந்த புதிய பெயர் என்னுடைய அனுபவம் பகிர்வுகளை எல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கோசரம் தாங்க. இது அழகாக பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் மேலும் இந்த மாற்றம் உங்களுக்கு அனைவருக்கும் நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்தும்னு நான் உறுதியாக இருக்கேங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இது உங்களோட சேனல் இல்லைங்களா? அதனால் உங்களுடைய ஆதரவு கருத்தையும் நான் மிகவும் மதிக்கிறேங்க. என்னென்னா, இந்த பெயர் மாற்றம் குறித்து உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் எனக்கு ஆதரவு அது உத்வேகத்தை கொடுக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக கமெண்ட்டில் பகிருங்க. உங்கள் ஆதரவு இல்லாமல் இந்த பயணம் கண்டிப்பாக நடைபெறாதுங்க. இந்த மாற்றம் ஏன் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லோருக்கும் இன்னும் பயனுள்ளதாக இருக்கிறதுக்கும் விரிவாக கொண்டு செல்றதுக்கும் செய்யப்படுதுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆதரவு தொடர்ந்து வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேங்க. உங்கள் ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் இல்லைங்களா? அதனால் உங்கள் கருத்துக்களையும் நிச்சயமாக பகிருங்க. உங்கள் கருத்துக்கள் ஆதரவு அளிக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போங்க. இதே இதெல்லாம் யோசிக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. எப்போதும் போலங்க. உங்கள் ஆதரவுக்கு நன்றிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அதுவரை ஆசீர்வாதங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கட்டுங்க. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த புதிய மாற்றம் எப்படி தோன்றதுன்னு சொல்லிட்டு. சரியா? நன்றி நண்பர்களே. சந்திப்போம் அடுத்த பதிவில்.